குட் ஈவினிங் மாதாஜி. குட் ஈவினிங். இன்னும் ரொம்ப நாளாக வீடியோ காணோம். வீடியோ போடலன்னா தான் வராது. ஏன் போடல? நீ இல்லை வீட்டில். எதுக்கு இதை கிள்ளிட்டு இருக்கேன்? சௌபி வீட்டுக்கு போகிறா. அதுக்கு வண்டி கொடுத்து அனுப்பிட்டு கையில். சௌபி வீட்டுக்கு போகிறாளா? நீ போகலையா பார்த்துக்க? இப்போ ஸ்கேன் பண்ண இப்போ என்னைக்குன்னு சொல்லிட்டு என்ன வாங்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னா போயிட்டு கூட இருந்து செக்அப் பண்ணிவிட்டு ஸ்கேன்லாம் பண்ணிட்டு வரணும். பாய் சௌபி. பாய் டாடே. பாய் 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 பாய். ஆரியம்மன் கோயிலில் பூ ஊத்துற மாதிரி உடச்சிட்டு வந்துருக்கேன். கண் திருஷ்டி படாமல் இருக்கு. பழைய ஸ்டாக். நல்லது அதெல்லாம் இருக்குது. பார்த்து ஓட்டின்னு போக பொறுமையா. என்னைக்கு ஸ்கேன் பண்ண போகிறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. கிளம்பிட்டாங்க. நீ என்ன பண்ண போகிற? நான் போகணும். கொஞ்சம் சாமான் தேய்க்கிற வேலை இருக்குது. அதெல்லாம் சாமான் தேய்க்கணும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா சாமான் தேய்க்கலாமான்னு யோசிக்கிறேன். மாடியில் வந்து என்னம்மா பண்ணுறேன்? டாக்டர் கிளம்புனதுக்கப்புறம் கீரை கொஞ்சம் பறிக்கணும். சும்மா வந்தேன், கீரை வந்து பறித்தேன். இன்னைக்கு சன்செட் அழகாகுதா? அழகாக இருக்கும். மழை வந்து லைட்டாக தூரி அங்கே சூரியன் பாரு அங்கேருந்து சந்திலேருந்து அடிக்கிற மாதிரி மேலே பாரு. அது கேப்ப வெளிச்சு ஏதோ டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி இல்லை. அதை பார்த்துக்கிட்ட கொஞ்ச நேரம். சரி எதுனா இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. என்ன கேட்டும் திறக்கல, ஆளையும் காணும், எங்கே போச்சுன்னு தேடிட்டு வந்தேன். துணி கொஞ்சம் காய போட்டு அப்படியே மேலே ஏறி வந்தேன். கீரை எதுனா இருக்கான்னு பார்த்தேன். சும்மா இந்த மாதிரி அங்கங்கே ஒரு குட்டி குட்டி செடி இருந்தது, அதில் வந்து கொஞ்சம் பறிச்சிருக்கேன். ஒரு வேலைக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மணத்தக்காளி ஒன்றே நீ பார்த்தியா புது பிரிட்ஜில் வண்டிங்க போகிறது இங்கேருந்து தெரியுது. நல்லா தெரியுது அழகா. அதையும் போயிட்டு வந்தாச்சு. இன்னும் பெரிய நம்ம ஏரியா இன்னும் பெரிய ஏரியா மாதிரி இருக்குல்ல. இந்த கோயில் கூட எங்கே இருக்குது? இந்த கும்பாபிஷேக கோயிலுன்றாங்க. சிங்கப்பெருமா கோவில், சிங்கார வேலன் கோவில், முருகர் கோயில் கேட்டால் சொல்லிவிடுவாங்க இடம். பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா நேர் சந்து, ட்ரெயின்லேருந்து இறங்கினாலும் அப்படியே நேர் வழி. ட்ரெயின்லேருந்து தான் கிட்ட, பஸ்ஸுலேருந்து வந்து ஒரு கொஞ்சம் தூரம்னா என்ன ஒரு வீதி ஒரு தெரு நடக்கணும். அந்த அளவுக்கு தான் கோவில். உங்களால் முடிஞ்சால் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க முருகரை. அதே தெருவில் தான் எங்கள் கடையும் இருக்குது. அதே தெருவில் தான் விகேஆர் ஸ்டுடியோன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அந்த ஸ்டுடியோலேருந்து ஒரு 10 கடை தாண்டி தான் கோவில். உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணுன்னாலும் வந்து எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கோவில் பார்க்குறதுக்கு. முருகரை வேண்டிட்டு போங்க. அதே மாதிரி நிறைய பேர் எங்களுக்கும் பாப்பா பிறக்கணும்னு வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் வந்து நான் மனசார வேண்டிக்கிறேன். சாமி முன்னாடி விளக்கேற்றி கொஞ்சம் விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுட்டு வேண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். தெய்வத்தை மனசார வேண்டிட்டு நீங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு நானும் சாமியை வேண்டிக்கிறேன். அணில் சாப்பிட்டுச்சு. தோட்டம் எனக்கு குட்டி குட்டியாக இருக்குது. ஸ்ட்ரென்த் இல்லை போல செடி. பார்த்து ஜாக்கிரதை. முள் ரொம்ப ஷார்ப்பு. அணில் சாப்பிட்டு என்ன சாப்பிட்டுது? அணில் தான். முள் எங்கள் பாரு கையை குத்துது. சொன்னே இல்லையா? சுத்துமா நல்லா முடிச்சு இழுக்காத. சுத்து, இன்னும் 2 வாட்டி சுத்து. பறிக்க தெரியுமா தெரியாதா? தெரியும். போயிடுச்சு. அது அணில் சாப்பிட்டப்பா விட்டுரு. அது ஒன்று பறிச்சிடலாம். நீ முள்ளு ஜாக்கிரதை பிடி. நீ பிடிக்கிறது எனக்கு பயமா இருக்கு. நான் கைக்கு பார்த்தேன். அது போயிடுச்சு. சுத்தம் சாப்பிட்டுச்சு. அந்த பக்கம் சாப்பிட்டுச்சா? இதையும் தான் சாப்பிட்ருக்கேன். இதே வச்சுட்டு வந்து சாப்பிட்டோம். இது ஒரு பக்கம் கீனிட்டு நான் சாப்பிட்ருவேன். நானும் அணில் தானே நான் சாப்பிட்டு. வீடியோ வந்து நான் சோலோவாக எடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் எங்கள் வீட்டுக்காரரும் என் பையனும் மெட்ராஸ் போயிட்டாங்க. அவங்க இல்லை. சரி இன்னைக்கு நம்ம சும்மா ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து பார்க்கலாம், அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு வந்து எனக்கு மட்டும்ன்றதால கொஞ்சம் பிரியாணி மாதிரி புஸ்கா மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பண்ணிடலாம். எப்படி இருக்கு வீடியோன்னு அப்புறம் கடைசியாக சொல்லுங்கள். வாங்க. இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு இருக்குது. இதை போட்டுருவேன் தாளிக்க. பொடியே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா. ஃப்ரேம் விட்டு ஓடிட்டேன்னு நினைக்காதீங்க, கரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த லைட் போடுறத மறந்துட்டேன். இப்போ தான் லைட் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும், கொஞ்சம் கருப்பாக இருக்கும். முன்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு. 2 நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அது வதங்கட்டும். புதினா ஒரு கைப்பிடி நிறைய போடுறேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் ஒரு கை நிறைய போடுறேன்.
இது ரெண்டும் தான் பிரியாணி வாசனை வரும். அதுக்காக இது ரெண்டும் போடுறேன். நமக்காக ஒண்டி எதுக்கு குழம்புலாம் வச்சுக்கிட்டு ஒரு பதார்த்தம் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டா கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டில் சாப்பிட்லான்னு ஒரு இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி போடுறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லாம் மசாலாலாம் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு இந்த கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸு. இது நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் சேர்க்க போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினப்பறம் நான் மசாலா போடுறேன். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான். இது 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் போதும். ஏன்னா அரிசி கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறோம், நிறைய வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா ஒரு அரை முடியால் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுடலாம். அது இல்லைன்னா தயிரும் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் தயிர் போட்டிருக்கேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கியாச்சு. தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். சரி, 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். 1 2 3 4 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். குஸ்கா வெறும் பிரியாணி. இப்போ நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். கரெக்டாக. இது நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ராகேஷ் வந்தானே ஆச்சரியப்பட போகிறான், இன்னும் அம்மா இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் ட்ரை பண்ணலான்றதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அரிஞ்ச வெங்காயத்தில் கொஞ்சம் வச்சுட்டு அதை வந்து தயிர் பச்சடியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இந்த ஆனியனை இதில் போட்டுடலாம். ஏன்னா அந்த பிரியாணி மாதிரி இருக்கிறது தயிர் பச்சடி மட்டும் போதும், சிங்கிள் நமக்கு மட்டும் சாப்பிட போகிறோம். சரி, அதனால கொஞ்சமாக தயிர் பச்சடி போடுறதுக்கு வெங்காயம் இதில் போட்டுட்டேன். இப்போ தயிர் கொஞ்சம் இதில் ஊற்றிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தில் தயிர் ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா ஊறி நல்லா இருக்கும். உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம், அப்படியே குலுக்கி மூடி வச்சிடலாம். சாப்பிடும்போது நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான். இந்த டப்பாவில் போட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசி நல்லா வாஷ் பண்ண அரிசி இதில் போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணலாம். இந்த சாப்பாட்டுக்கு போடுற பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். இதுவும் நல்லாயிருக்கும், சூப்பராக. இது நைட்டு கூட இருந்தால் நான் சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க லேட்டாக தான் வருவாங்க, சாப்பிட்டு தான் வரப்போகிறாங்க. அதனால் வந்து சாப்பிட்டவும் சாப்பிடலாம். அதனால் கொஞ்சமாக பண்ணுறேன். ஒரு 2 கிளாஸ் அரிசியை போட்டு அவ்வளோதான். அரிசி போட்டாச்சு. ஒரு 15 நிமிஷம் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு போட்டோம்னா நல்லா நீட்டாக, இந்த கடைங்கள்லாம் பிரியாணி வருதுல நீட்டாக அந்த மாதிரி நீட்டாக வரும். இது வந்து எந்த பிராண்ட் அரிசியும் கிடையாது. நம்ம இந்த மளிகை கடையில் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் மளிகை கடையிலலாம் வந்து மூட்டையில் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மூட்டையில் வாங்கின பிரியாணி அரிசி தான் இது. ஆனால் நல்லா நீட்டாக வரும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. இந்த கம்பெனி பிராண்ட் எதுவும் நான் வாங்கலை, இந்த மாதிரி அது நீட் அரிசி தான் வாங்கியிருக்கேன். இப்போ நல்லா சலசலன்னு கொதிச்சு அரிசி வந்து அப்படியே மேலே வரட்டும். மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரே ஒரு 2 விசில் ஆஃப் பண்ணிட்டோம்னா நெத்து நெத்தா சூப்பரான ஒரு பிரிஞ்சின்னு சொல்லலாம், இல்லை குஸ்கா புஸ்கான்னு சொல்லலாம். எப்படி நம்ம பேர் வைக்கிறது தான், கறி இல்லாத பிரியாணின்னு சொல்லலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டி அப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வரும்போது நம்ம மூடி போட்டுற வேண்டியதுதான். இப்போ வந்து மூடி போட்டுட்டு 2 விசில் வைக்க போகிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். அரிசி நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் மூடியே போடணும். அப்படி போட்டு 2 விசில் வச்சோம்னா சூப்பரான பிரியாணி. இந்த சம வந்து என்ன சொல்கிறது, வாசனை வந்து நல்லா பிரியாணி மாதிரி வரும். இப்போ ஆஃபீஸ் போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க, லஞ்ச் பாக்ஸ் பண்ணணும், ஆஃபீஸ் கொடுத்து அனுப்பணும்னு சொன்னால் நமக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நீங்கள் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு 4 முட்டையை வேக வச்சு ஆளுக்கு ஒரு முட்டையை வச்சு அமுச்சிட்டிங்கன்னா போய் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ திறக்கும் போது பிரியாணி ஸ்மெல்லோட சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரெடி ஆன அப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லேயே இருக்கட்டும். ஹீட் கொஞ்சம் அந்த கேஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரிலீஸ் ஆகிடுச்சு, கேஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. அரிசி இந்த மாதிரி மேலே வந்தாலே பர்ஃபெக்டாக பிரியாணி ரெடின்னு அர்த்தம். பிரியாணி இல்லை, குஸ்கா ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இதே மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் வீட்டில் இருக்கீங்க, சிம்பிளா செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.